அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? தலித் மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கம் முதல் முறையாக அமைச்சரவையிலே இடம்பெறுவதை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்றல்லவா பெரியார் பாசறையில் இருந்து உருவான இயக்கங்கள் தலைவர்கள் அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பாராட்டி இருக்க வேண்டும். அமைச்சரவையிலே இடம்பெற்றது வன்னி அரசுவை நான் அறிவித்தது, இதையெல்லாம் வெவ்வேறு கோணங்களில் மடைமாற்றம் செய்து திரிபுவாதம் செய்யக்கூடியவர்கள் அந்த இடத்திலே திருமாவளவன் விரும்பி இருந்தால் அமைச்சராகி இருக்கலாம் அல்லவா? ஆனால் அவர் ஆகவில்லை. தம்மோடு நின்ற ஒரு தம்பியைத்தான் அமைச்சராக்கி இருக்கிறார். அதிலும் அவருடைய பெருந்தன்மை இருக்கிறது என்று யாராவது பேசியதுண்டா? அதை பாராட்டியதுண்டா? அதை சுட்டிக்காட்டியதுண்டா? அந்த வாய்ப்பை தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றல்லவா திருமாவளவன் முனைந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி அவர் அதை செய்யவில்லை. மாறாக 30 ஆண்டு காலம் தம்மோடு களத்திலே நிற்கிற ஒரு தம்பிதான் அந்த இடத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழைத்து கொண்டு போய் அந்த நாற்காலியில் அமர வைத்து விட்டு வந்தானே, அதுதான் திருமாவளவன் என்று யார் பேசினார்கள்? எத்தனை பேர் பேசினார்கள்? யார் சுட்டிக்காட்டினார்கள்?